Hi everyone. இன்னைக்கு வந்து ஒலிம்பியாட் கொஸ்டினுக்கு ஆன்சர் தான் பார்க்க போறோம். ஓகேவா? செகண்ட் ஸ்டாண்டர்டோட HMO கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Which number is between 456 540? பிட்வீன்ல இருக்க நம்பர் என்னன்னு தான் கண்டுபிடிக்க போறோம். 456 விட அதிகமான நம்பரா இருக்கணும். 546 விட கம்மியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்றோம். 456 அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பரா இருக்கு. அப்ப அது கிடையாது. இன் பிட்வீன்ல தானே இருக்க சொல்லிருக்காங்க. பிட்வீன் சொல்லிருக்காங்க. அப்ப இந்த நம்பர் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் 564 இந்த கண்டிஷன் ஓகே. ஃபர்ஸ்ட் இதை விட கிரேட்டரா இருக்கு. ஆனா ரெண்டாவது கண்டிஷன் வந்து என்ன சொல்லிருக்காங்க, இந்த 546க்கு பிஃபோர்ல இருக்கும். ஆனா இது நெக்ஸ்ட் நம்பரா வந்துருச்சு. அப்போ இது இந்த ஆப்ஷனும் கிடையாது. நெக்ஸ்ட் செக் பண்றோம். 465 456 விட அதிகமா இருக்கா? ஓகே. அடுத்து இதை விட கம்மியா இருக்கான்னு பார்க்கணும். 546 விட கம்மியா இருக்கான்னு செக் பண்ணணும். 465 வந்து கம்மியா இருக்கா 546 விட? 100 டிஜிட்ல 5 இருக்கு, இங்க 4 தான் இருக்கு. அப்ப கம்மியா இருக்கு. அடுத்து 10 டிஜிட் செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் 500 இருக்கா, இங்க 400 தான் இருக்கு. அப்ப இதை விட கம்மியான நம்பர் தானே. ஃபர்ஸ்ட் நம்பரை விட அதிகமா இருக்கு. எப்ப அதிகமா இருக்கு? 10 டிஜிட்ல ஈக்குவலா இருக்கு. 100 டிஜிட்ல ஈக்குவலா இருக்கு. 10 டிஜிட்ல இங்க 5 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்ப இந்த நம்பரை விட இந்த நம்பரு பெரிய நம்பர் தான். கேப்பா இன் பிட்வீன்ல தானே வருது இந்த நம்பரு 65. அப்ப இதுதான் வந்து ஆன்சர். ஆன்சர் 465. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னது? கரெக்டா லாஸ்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க. அப்ப இது வராது. இது வந்து ஸ்டார்டிங் நம்பர் கொடுத்திருக்காங்க, இது வந்து லாஸ்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே வராது. இது வந்து இந்த லாஸ்ட்ல இருக்கிறத விட கிரேட்டரா இருக்கு. அப்ப இது மூணு ஆப்ஷன் வராது. இது மட்டும் தான் இன் பிட்வீன்ல வருது. அடுத்த நம்பர் போலாம். அடுத்த क्वेश्चन போலாம். Find the number represented by the following figure. இவங்களே கொடுத்துட்டாங்க. 1 digit, 10 digit, 100 digit. இப்ப நம்ம இந்த பீட்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி போட்டோம்னாவே ஆன்சர் வந்துடும். ஆமா. 1 டிஜிட்ல எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 7. இப்போ 1 டிஜிட்ல 7 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு செக் பண்றோம். ஒரே ஒரு ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. உடனே நம்ம டிக் பண்ணிடக்கூடாது. அடுத்ததையும் செக் பண்ணணும். 100 டிஜிட், 10 டிஜிட், 100 டிஜிட் ரெண்டையும் செக் பண்ணுவோம். 10 டிஜிட்ல எவ்வளவு இருக்கு? 1 2 3. இந்த 3 இருக்கா? அதுவும் கரெக்டா இருக்கு. அடுத்தது 100 டிஜிட் செக் பண்றோம். 1 2 3 4 5. 5 இருக்கா? 536 வந்து 7 வந்து ஆப்ஷன் ஏல இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்த क्वेश्चन போலாம். Choose the incorrect one. என்ன சொல்லிருக்காங்க? क्वेश्चन நல்லா படிச்சுக்கோங்க. இன்கரெக்ட்னு சொல்லிருக்காங்க. 650 greater than 605. ஃபர்ஸ்ட் எப்படி செக் பண்ணோம்? 100 டிஜிட்டை செக் பண்றோம். ரெண்டு ஈக்குவலா இருக்கு. அடுத்து 10 டிஜிட் செக் பண்றோம். இங்க 5 கிரேட்டரா இருக்கா? அப்ப கிரேட்டர் போட்டிருக்காங்க. ஓகே. அப்ப இது கரெக்ட். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? இன்கரெக்டா தான் கண்டுபிடிக்கணும். இன்கரெக்ட் தான் டிக் பண்ணணும். அதானே சொல்லிருக்காங்க. இன்கரெக்டா தான் சூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. 342 456. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? லெஸ் தென் கொடுத்திருக்காங்க. இது செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 300 இருக்கா? இங்க 400 இருக்கு. அப்ப 4 தானே கிரேட்டர். அப்ப இது லெஸ் தென் தானே 300. அப்ப லெஸ் தென் தான் போட்டுருக்காங்க. ஓகே. இது கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து என்ன போட்டுருக்காங்க? 345 லெஸ். ஆமா. இப்ப 100 டிஜிட் செக் பண்ணுவோமா? இங்க 300 இருக்கு, இங்க 400 இருக்கு. அப்ப 300 லெஸ் தென் தானே. அப்ப லெஸ் தென் போட்டுருக்காங்க. அப்ப இதுவும் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்றோம். 552 ஈக்குவல் டு 515 போட்டிருக்காங்க. அப்ப இது ராங் தானே. ஈக்குவல் இல்ல. 100 டிஜிட் ஈக்குவலா இருக்கு, 10 டிஜிட் ஈக்குவலா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. அப்ப இதுதான் இந்த இன்கரெக்ட் ஆப்ஷன் டி. அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்தது choose the even number from option. even number கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஆட் நம்பர்னா இது 1 3
5 7 9 இது மாதிரி முடிஞ்சதுன்னா அது எல்லாமே ஆட் ஈவன் நம்பர்னா எப்படி முடியும் 0 2 4 6 8 இந்த மாதிரி முடிஞ்சதுன்னா அது எல்லாமே ஈவன் நம்பர் ஓகேவா என்ன சொல்லிருக்காங்க ஈவன் நம்பர்னு கேட்டிருக்காங்க அப்ப நம்ம செக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இது வந்து என்னது ஈவன் நம்பரா ஆட் நம்பரா ஆட் நம்பர் அப்ப இது கிடையாது இது ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்ப இதுவும் கிடையாது இது ஈவன் நம்பரா ஆட் நம்பரா ஈவன் நம்பர் இதானே சொல்லிருக்கோம் ஈவன் இது ஆட் இது லாஸ்ட்ல என்ன முடியுது 4 அப்ப 4 எதுல இருக்கு ஈவன் நம்பர்ல இருக்கு அப்ப இது ஈவன் நம்பர் கரெக்ட் அடுத்தது இது ஈவன் நம்பரா ஆட் நம்பரா செக் பண்ணுங்க ஈவன்ல இருக்கு லாஸ்ட்ல முடியுதுல அந்த நம்பர் செக் பண்ணாவே போதும் அப்ப இது ஈவன் இது கரெக்ட் அடுத்து இது என்னது 8 ன்னு இருக்கு இது ஈவன்ல இருக்கா ஆட் நம்பர்ல இருக்கா ஈவன்ல இருக்கு அப்ப இதுவும் கரெக்ட் இதுல வந்து 3 ஆப்ஷன் கரெக்டா இருக்கு சி டி இ இந்த 3 ஆப்ஷன் எது கரெக்டா இருக்குன்னு இந்த ஆப்ஷன்ல பார்க்கணும் எங்கெல்லாம் சி டி இ போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட்லயே சி டி அண்ட் இ இந்த 3 ஆப்ஷன் போட்டிருக்காங்க அப்ப ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஓகேவா இந்த क्वेश्चन இன்னொரு டைம் பார்த்தறலாமா ஈவன் நம்பர்னு சொல்லிருக்காங்க சூஸ் தி ஈவன் நம்பர் फ्रॉम ஆப்ஷன் ஈவன் நம்பர்லாம் எது 0 2 4 6 8 இந்த மாதிரி முடியணும் இந்த மாதிரி எண்ட் ஆகணும் அந்த நம்பரோட லாஸ்ட் 1 டிஜிட்ல இருக்க நம்பர் வந்து இந்த நம்பர்ல முடிஞ்சதுன்னா அது எல்லாமே ஈவன் நம்பர் ஓகேவா இப்போ அதை செக் பண்றோம் ஃபர்ஸ்ட் இந்த 9 செக் பண்றோம் இது வந்து ஆட் நம்பரா இருக்கு அதனால விட்டுட்டோம் அடுத்து 3 இதுவும் விட்டுட்டோம் ஆட் நம்பரா இருக்கு அடுத்து 4 னு முடியுது ஈவன் நம்பர் ஓகே எடுத்துட்டோம் அடுத்து டி ஆப்ஷன்ல 2 னு முடியுது அப்ப இதுவும் ஈவன் நம்பர் அதையும் எடுத்துட்டோம் அடுத்தது இ ஆப்ஷன்ல 8 னு முடியுது இதுவும் ஈவன் நம்பர் அப்ப 3 டி சாரி சி டி இ 3 ஆப்ஷனும் கரெக்டா இருக்கு அந்த 3 ஆப்ஷன் உங்க கொடுத்திருக்கிறதுல எந்த ஆப்ஷன் செக் பண்றோம் ஏ ஆப்ஷன் ஏல வந்து சி டி இ 3 இருக்கு அதனால ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஓகேவா அடுத்த क्वेश्चन போலாம் who has the least chocolates யார் வந்து least number of chocolate வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும் எத்தனை பேர் இருக்காங்க ராம் ரவி சுஜல் அனு 4 பேர் இருக்காங்க இதுல வந்து யார் வந்து least number leastனா என்னது few கொஞ்சமா மினிமமா யார் சாக்லேட் வச்சிருக்காங்கன்னு செக் பண்ணனும் ஃபர்ஸ்ட் ராம் I have 8 plus 5 chocolates அப்ப எத்தனை சாக்லேட் 8 plus 5 சாக்லேட்னா எத்தனை சாக்லேட் ஆட் பண்ணா எவ்வளவு வரும் 13 தானே 8 plus 5 ஆட் பண்ணி பாருங்க 8 plus 5 9 10 11 12 13 அப்ப ராம் கிட்ட 13 சாக்லேட்ஸ் இருக்கு அடுத்து ரவி கிட்ட எவ்வளவு சாக்லேட்ஸ் இருக்கு I have 9 10s and 0 1s chocolates 9 10s na evlo 90 chocolates appa Ravi கிட்ட 90 chocolates இருக்கு Sujal வந்து எவ்வளவு chocolates I have 1 10s and 6 1s chocolate 1 10 na 1 10 na 10 6 1s na 6 அப்போ 16 chocolates சுஜல் கிட்ட 16 சாக்லேட்ஸ் இருக்கு அடுத்து அனு கிட்ட எவ்வளவு சாக்லேட்ஸ் இருக்கு இங்க நம்பரா கொடுக்காம நேம்ல கொடுத்திருக்காங்க நம்பர் நேம் 19 சாக்லேட்ஸ் இருக்கு இப்ப நம்ம क्वेश्चनக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க லீஸ்ட் நம்பர் அப்ப இதுல எது லீஸ்ட் நம்பரா இருக்கு 30 90 16 90 19 எது லீஸ்டா இருக்கு 13 வந்து லீஸ்ட் நம்பரா இருக்கு அப்ப இந்த 13 chocolates யார் வச்சிருக்காங்க ராம் தான் அப்ப least number of chocolates வச்சிருக்காங்க இந்த ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் புரிஞ்சுதா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் find out the addition of
of the numbers given inside the circle. Inside the circle. இந்த சர்க்கிளுக்குள்ள இருக்க நம்பரை நம்ம ஆட் பண்ணி இங்க ஆன்சர் போட போறோம். ஓகேவா? இப்போ இங்க நம்பரை எழுதிக்கலாமா? 10 டிஜிட் நேரா 10 டிஜிட் எழுதணும், 1 டிஜிட்டுக்கு நேரா 1 டிஜிட் எழுதணும். அப்புறம் கரெக்டா ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் 37 எழுதலாம். 37 அடுத்து 45. 10 டிஜிட் நேரா 10 டிஜிட், 1 டிஜிட்டுக்கு நேரா 1 டிஜிட் எழுதணும். 4 5. நெக்ஸ்ட் 9. 9 வந்து 1 டிஜிட்டுக்கு நேரா எழுதணும். நெக்ஸ்ட் 35 எழுதலாம். 5 36. 10 டிஜிட் நேரா 3 6. இங்க 0 டென்ஸ்ல ஒண்ணுமே இல்ல, இங்கேயும் டென்ஸ்ல ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஆன்சர் போடலாமா? 6 plus 5 எவ்வளோ? 7 8 9 10 11. 11 plus 9 எவ்வளோ? 20. 20 plus 5 25. 25 plus 7 32. அப்ப 32 னா எப்படி பண்ணோம்? 2 அங்க போட்டுட்டு 3 வந்து 10 டிஜிட் மேல. ஆமா. அடுத்தது இப்ப ஆட் பண்ணலாம். 3 plus 4 7. 7 plus 3 10. 10 plus 3 13. அப்போ 13 வந்து இங்க போட போறோம். ஆன்சர் என்ன வருது? 132. இங்க எந்த ஆப்ஷன்ல 132 இருக்கு? ஆப்ஷன் சி. 132 தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்தது வாட் ஆர் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ்? இதுல வந்து ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க. இதுல மிஸ்ஸிங் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம குழப்பக்கூடாது. ஃபர்ஸ்ட் செக் பண்றோம். மிஸ்ஸிங் நம்பர் இங்க P கொடுத்திருக்காங்க, இங்க நம்பர் கொடுத்திருக்காங்க, இங்க Q. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P யோட வேல்யூவும் Q ஓட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இத பார்க்கலாம். இங்க வந்து 12 இருக்கு. எப்படி 12 வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இங்க 3 7 2. இது மூணையும் ஆட் பண்ணா 12 வருதா? 7 plus 3 10. 10 plus 2. அப்ப இங்க 12 எப்படி வந்துச்சுன்னா இந்த மூணையும் ஆட் பண்றாங்க. இது 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 மூணையும் ஆட் பண்ணாங்கன்னா இந்த ஆன்சர் வந்துருச்சு 12ன்னு. அப்ப இங்க ஆன்சர் எப்படி வரும்? இது மூணையும் ஆட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் கிடைச்சிருமா? இந்த மூணையும் ஆட் பண்ணணும். மூணையும் ஆட் பண்ணோம்னா இங்க ஆன்சர் கிடைச்சிரும். அதே போல இங்க Q எப்படி கண்டுபிடிக்கிறது? இது மூணையும் ஆட் பண்ணணும். 4 5 8. இந்த மூணையும் ஆட் பண்ணோம்னா இங்க இருக்க Q ஓட வேல்யூ கிடைச்சிரும். அப்ப இத ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 5 plus 3 plus 6. என்ன ஆன்சர்? 5 உம் 3 எவ்வளோ? 8. 18 plus 6 14. 18. 8. 5 plus 3 8. 8 plus 6 14. 5 plus 3 8. 8 plus 6 14. ஓகேவா? அடுத்தது இங்க கண்டுபிடிக்கலாம். இப்ப P யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். P க்கு வந்து 14. எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் D ல இருக்கு. அடுத்தது Q ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? Q எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மூணு நம்பரையும் ஆட் பண்ணணும்னு சொன்னோமா? 4 5 8. 4 plus 5 எவ்வளோ? 9. 9 9 plus 8 17. இப்ப Q ஓட வேல்யூ 17. இங்க Q ஓட வேல்யூ எங்க இருக்கு? ஆப்ஷன் D ல Q ஓட வேல்யூ 17 இருக்கு. அப்போ ஆப்ஷன் D. P equal to 14, Q equal to 17. ஓகேவா? அடுத்த क्वेश्चन போலாமா? இந்த P யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் இங்க கொடுத்துட்டாங்க. இந்த 12 எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிடலாம். 12 எப்படி? 3 plus 7 plus 2. இது மூணுத்தையும் ஆட் பண்ணா இங்க ஆன்சர் வந்தது. அதே போல P க்கும்
Qக்கும் ஆட் பண்ணி போட்டோம்னா Pயோட வேல்யூ Qயோட வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? அடுத்தது ஐடென்டிஃபை த மிஸ்ஸிங் நம்பர் இந்த given triangle. இங்க மிஸ்ஸிங் நம்பர் இங்க இருக்கு. இதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இங்க வந்து என்ன நம்பர் வரும்? இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இங்க 900 இருக்கு, இங்க 940, இங்க 40, 990, 50, இங்க தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த நம்பர் எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிப்போம். 940 ல இருந்து 40 மைனஸ் பண்ணோம்னா 900 வருதா? 940 மைனஸ் 40 பண்ணோம்னா எவ்வளோ? 900 வருதா? அதை இங்க போட்டிருப்பாங்க. அதே போல 990 ல இருந்து 50 மைனஸ் பண்ணோம்னா 940 வருதா? இத ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா இந்த வேல்யூ வருது. இதுல இருந்து இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 940 வருது. ஓகேவா? 990 மைனஸ் 50 மைனஸ் பண்ணா எவ்வளோ? 940 வருது. நோ 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 இங்க இருக்குல்ல, இத ரெண்டையும் மைனஸ் பண்ணா இங்க வருது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா இது வருதா? இந்த ரெண்டு ஆப்ஷனையும் மைனஸ் பண்ணா இந்த ஆன்சர் வருது. அப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணா இந்த ஆன்சர் வரும். அப்படி இல்லைன்னா இத ரெண்டையும் இப்போ இங்க 950 இருக்கு, இங்க என்ன நம்பர் போட்டோம்னா இங்க 40 வரும். 50ல என்ன நம்பர் மைனஸ் பண்ணா 40 வரும். அப்படி இல்லைன்னா இந்த 50ல இருந்து மைனஸ் 40 பண்ணோம்னா எவ்வளவு வருது? 10. இப்ப செக் பண்ணி பார்ப்போமா? இந்த 50ல இருந்து இந்த 10 மைனஸ் பண்ணா இந்த 40 வரணும். இந்த 10 சப்போஸ் 10 போட்டோம்னா இந்த 50ல இருந்து இந்த 10 மைனஸ் பண்ணோம்னா இந்த 40 வரணும். அப்பதான் இது கரெக்ட். அப்படித்தானே? 50ல இருந்து 10 மைனஸ் பண்ணோம்னா 40. அப்ப இங்க ஆப்ஷன்ல 10 வரணும். இங்க ஆப்ஷன்ல 10 கொடுக்கவே இல்லை. அதனால இங்க கொஸ்டின்ல ஆப்ஷன் கொடுக்கல. இதுக்கு வந்து 10 தான் ஆன்சர். இந்த ஆப்ஷன்ல எதுவுமே வராது. ஓகேவா? இது கொஸ்டின் ராங்கா கொடுத்துருக்காங்க. எப்படின்னு இன்னொரு டைம் சொல்லட்டுமா? ஒரு நிமிஷம் இதை கிளியர் பண்ணிட்டு இன்னொரு டைம் சொல்றேன். ஓகே, இப்போ இந்த 900ல இருந்து 940ல இருந்து 900 மைனஸ் பண்ணா என்ன வருது? 40. அப்போ 940 மைனஸ் 900 மைனஸ் பண்ணோம்னா இந்த 40 வருது. அதே போல 990ல இருந்து இந்த 940 மைனஸ் பண்ணோம்னா இந்த ஆன்சர் வருது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 40 வருது. 990ல இருந்து 940 மைனஸ் பண்ணா 50 வருது. அதே போல 50ல இருந்து 40 மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 50 வந்து 40 மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 10. இந்த 10 தான் இங்க வரும் ஆன்சர். இங்க ஆப்ஷன்ல 10 கொடுக்கல. அதனால இந்த இதுல எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் போட்டிருந்தீங்கன்னா ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரெண்டு இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இதுக்கு மேல வரும். அதாவது 940 பிளஸ் 40 940 மைனஸ் 900 940 வருது. அதே போல 990 மைனஸ் 940 50 வருது. இப்போ 50 மைனஸ் 40 இங்க 10. ஓகேவா? புரிஞ்சுதா? வேற எப்படி ஷார்ட்டா சொல்றது? இருவாரு இந்த நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்படித்தானே? இங்க இருக்க நம்பர் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா இப்போ இங்க 900 கொடுத்துருக்காங்க, இங்க 940 கொடுத்துருக்காங்க, இங்க 40 கொடுத்துருக்காங்க. இதை 3 வச்சு இந்த நம்பர் எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த நம்பர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா இந்த நம்பர் எப்படி வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த நம்பர் எப்படி வந்தது?
இந்த 940 இருந்து இந்த 900 மைனஸ் பண்ணா 40 வந்துருச்சா? இப்போ இந்த நம்பர் எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்கலாம். 990 இருந்து 940 மைனஸ் பண்ணோம்னா 50யா? இந்த நம்பர் வந்துருச்சு. அப்ப இந்த நம்பர் எப்படி வரும்? இந்த 50 இருந்து இந்த 40 மைனஸ் பண்ணோம்னா இந்த நம்பர் வருமா? அப்ப 50 மைனஸ் 40 10. 10 தான் வந்து ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போலாம். வாட் இஸ் த ஆன்சர்? 47 மைனஸ் 7 40 தானே? 40 இது ஈஸியா போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் போலாம். What will be the value of tens digit after the addition of the numbers 58 and 24? என்ன கேட்டிருக்காங்க? வேல்யூ ஆஃப் டென்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொஸ்டினை நல்லா படிக்கணும். வேல்யூ ஆஃப் டென்ஸ் ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு அதோட 10 டிஜிட் வேல்யூ என்ன அப்படிங்கறது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணலாமா? 58 பிளஸ் 24 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடிஷன் கொடுத்துருக்காங்களா? இப்போ ஆட் பண்றோம். 8 பிளஸ் 4 12 ரிமைண்டர் 1 6 6 பிளஸ் 2 8. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? வேல்யூ ஆஃப் டென்ஸ் 10ஓட வேல்யூ 10ஓட வேல்யூ என்ன இருக்குங்க? 8 தானே இருக்கு. ஆன்சர் 8. அடுத்த கொஸ்டின் போலாமா? Which of the number in the figure shows the maximum value? இதுல வந்து மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை சால்வ் பண்ணி எது வந்து மேக்ஸிமம் நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க? மேக்ஸிமம் நம்பர் கண்டுபிடிக்க போறோம். P, Q, R, S ன்னு 4 ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மல்டிப்ளிகேஷன் டேபிள்லாம் படிச்சிருக்கணும். அப்பதான் இதை சால்வ் பண்ணலாம். 2 into 8 16. 95 5ஆல டிவைட் பண்றோம். டிவிஷன்லாம் தெரிஞ்சோம்னா தான் இது ஈஸியா போட முடியும். 95 டிவைட் 5 15 மீதி 4 இருக்குமா? 9 5s are 45. இப்போ இதோட வேல்யூ டிவிஷன்லாம் படிச்சிருக்கணும். ஓகேவா? 90 100 plus 4 25 into 4 100. இப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்க? மேக்ஸிமம் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். மேக்ஸிமம் இது இந்த பாக்ஸ் இந்த வேல்யூவோடது P, இதோடது வந்து Q, இந்த வேல்யூ வந்து R, இந்த வேல்யூ வந்து S. இதுல மேக்ஸிமம் வேல்யூ எது? எது மேக்ஸிமம் வருது? R. R ஓட வேல்யூ வந்து 104 104 வருது. அப்ப R தான் வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்த क्वेश्चन போலாம். Which one of the following option is correct for the figure given below? இங்க ஒரு ரெண்டு இதுல பனானா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு போட்டிருக்காங்க. இதுல எத்தனை பனானா இருக்கு? 1 into இது எத்தனை இருக்கு? 3 இருக்கு. இதுல எத்தனை இருக்கு? அப்ப 2 3 இருக்கா? இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. அப்ப டோட்டலா 6. அப்ப 3 3 2 3 இருக்கு. அப்ப 3 into 2 தானே வரும். 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. அப்ப 3 into 2. 3 into 2 எவ்வளோ? 6. இப்ப 6 பண்ணாதானே? இது 3 இது 3. இப்ப 6 பனானாஸ் தானே எங்க இருக்கு? இப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அடுத்த क्वेश्चन. Madhu wants to share 30 chocolates with her 6 friends. 30 chocolates 6 friends வந்து ஷேர் பண்ண போறாங்க. How many chocolates will each of her friends get? 5. எப்படி டிவைட் பண்ணணும்? 30 6 ஆல டிவைட் பண்ணணும். 5 6 30. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5 சாக்லேட்ஸ் கிடைக்குமா? இப்போ 5. இதை கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எங்க 5 எங்க 6 மாத்தி போடக்கூடாது. 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 5 சாக்லேட்ஸ். இல்லைன்னா 6 டைம்ஸ் 5 5 போட்டோம்னா எவ்வளோ வரும்? 30 சாக்லேட்ஸ் வந்துருமா? இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5 சாக்லேட்ஸ். ஒரு பர்சனுக்கு 5 சாக்லேட்ஸ். இப்போ 5 தான் வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்து 14. 3 boys
climbed on a tree carrying 5 apples each ஒவ்வொருத்தரும் 5 apples. Find the total number of apples carried by them. 5 எவ்வளவு பேர் கிளைம் பண்றாங்க? 3 boys. இங்க நம்பர்ல கொடுக்கல, இங்க வந்து நேம்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 3 boys எவ்வளவு ஆப்பிள்ஸ்? 5 ஆப்பிள்ஸ். இப்போ 3 into 5 15. இதுல எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆனா டோட்டலா 15 ஆப்பிள்ஸ் வந்து கேரி பண்றாங்க. 5 plus 5 plus 5 இப்படியும் போட்டுக்கலாம். மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி போடலாம், இல்லனா அடிஷன். 3 மெம்பர்ஸ் இருக்காங்க, 3 பேரும் 5 5 கேரி பண்ணிட்டு போனாங்கன்னா 15. ஒரே ஒரு ஆப்ஷனை பார்த்துட்டு டக்குன்னு பிஏ மட்டும் டிக் பண்ணக்கூடாது, ஃபுல்லா பார்க்கணும் எல்லா ஆப்ஷனையும். ஓகேவா? எப்பவுமே எல்லா ஆப்ஷனையும் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 10 தான் கொடுத்துருக்காங்க, அதனால இது வராது. செகண்ட் ஆப்ஷன் 3 மெம்பர்ஸ் 5 5 ஆப்பிள்ஸா எடுத்துட்டு போறாங்களா? 5 plus 5 plus 5 equal to 15. இந்த ஆப்ஷன் கரெக்ட். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்றாங்க. 3 பாய்ஸ் 5 ஆப்பிள்ஸ். இப்போ 5 into 3 15. இப்போ ரெண்டு ஆப்ஷனும் கரெக்டா இருக்கு. அடுத்தது பார்க்குறோம். போத் பி அண்ட் சின்னு போட்டிருக்காங்களா? இதெல்லாம் வந்து டிக் பண்ணணும். இதை தனித்தனியா டிக் பண்ணக்கூடாது, ஏன்னா ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்ட். போத் பி அண்ட் சி. ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? Look at the image. Each plate has 5 apples. How many apples are there in total? Total என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 5 5 ஆப்பிள்ஸா எத்தனை பிளேட்ல இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. 9 5s are 45. அப்படி இல்லைன்னா 5 5 ஆட் பண்ணலாம். 5 10 15 20 25 30 35 40 45. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போலாமா? Look at the following figure carefully and choose the correct one. The figure has 6 sides. The longest side of the figure is AB. The smallest side of the figure is DE. All of these. First check பண்ணணும் ஒண்ணா. இங்க A, இது வந்து B, இது வந்து C. ஓகேவா? First option என்ன கொடுத்திருக்காங்க? The figure has 6 sides ன்னு சொல்லிருக்காங்க. 6 side ஆனு பார்க்கலாம். 1 2 3 4 5 6. 6 sides இருக்கா? First option correct. The longest side of the figure is AB. AB எங்க இருக்கு? இதானே B. இதானே எல்லாத்த விட லாங்கா இருக்கு. இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த இதுதானே ஏவும் B தானே லாங்கா இருக்கு. இந்த ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து the smallest side of the figure is DE. D எங்க இருக்கு? இங்க இருக்கு. இத கம்பேர் பண்ணி பாருங்க, எல்லாத்தோட சின்னதா இருக்கா? அப்ப இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஆன்சர் வந்து all of these தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்த क्वेश्चन போலாம். How many triangles are there in the below image? Triangle எது? 3 sides இருக்கணுமா ட்ரையாங்கிளுக்கு? 3 sides இருந்துச்சுன்னா அது ட்ரையாங்கிள். இப்போ எத்தனை கவுண்ட் பண்ணுங்க? 1 2 3 4 5 8. எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் சி. அடுத்து what is the shape of the figure shown below? இது என்ன ஷேப்? சிலிண்டர். Which one of the following does not have the shape of a circle? என்ன சொல்லிருக்காங்க? Does not have a shape of the circle னு சொல்லிருக்காங்க. காயின் என்ன ஷேப்ல இருக்கும்? சர்க்கிள் ஷேப்ல தான் இருக்கும் காயின். ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க? Does not have னு சொல்லிருக்காங்க. அப்ப இது கிடையாது. வீல் சர்க்கிள் ஷேப். ஃபிங்கரோட ரிங் சர்க்கிள் ஷேப். மேட்ச் பாக்ஸ் ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். அடுத்தது how many shapes has the number of sides greater than 3? என்ன சொல்லிருக்காங்க? how many shapes has the number of sides greater than 3? எத்தனை shapes வந்து greater than 3 இருக்குன்னு செக் பண்ண போறோம். அப்ப என்னவா இருக்கும்? எதெல்லாம் வந்து 3க்கு கிரேட்டரா சைட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் டிக் பண்ணணும். இதுல எத்தனை சைட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 சைட்ஸ் இருக்கு. அப்ப இது greater than 3 தானே? அப்ப இதை டிக் பண்ணிருக்கோம். லாஸ்டா கவுண்ட் பண்ணிக்கலாம். இதுல எத்தனை சைடு? 1 2 3
4 சைட்ஸ் இருக்கு. அப்ப இதையும் டிக் பண்ணிக்கலாம். இதுல எத்தனை சைடு இருக்கு? 1 2 3 4. அப்ப இந்த Qவும் டிக் பண்ணிக்கலாம். இதுல எத்தனை சைட்ஸ் இருக்கு? 1 2 3. இங்க என்ன சொல்லிருக்காங்க? greater than 3 ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப இது தேவையில்லை. இது எத்தனை? 1 2 3 4 5 இருக்கு. அப்ப இதை டிக் பண்ணிக்கலாம். இதுல எத்தனை? 1 2 3. அப்ப இது தேவையில்லை. அடுத்து 1 2 3 தேவையில்லை. 1 2 3 4 5 6. அப்ப greater than 3 இருக்கா? அடுத்து இதை செக் பண்ணலாம். 1 2 3. இங்க இருக்குல்ல, இது ஒரு சைடு தானே? 4 இருக்கு. இங்க பாரு. 1 2 3. இங்க ஒரு சைடு இருக்கு பாத்தியா? இது ஒரு சைடு. இது கார்னர் இந்த மாதிரி இருந்ததுன்னா சைடு இல்லை. இது ஒரு சைடு தானே? இப்போ 4 இருக்கு. greater than 3 தானே? டிக் பண்ணிக்கலாம். இது 1 2 3. இது கிடையாது. அப்ப எத்தனை டிக் பண்ணிருக்கோம்? 1 2 3 4 5 6. 6 வந்து greater than 3 சைட்ஸ் இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாமா? Look at the following figure carefully. Jack goes from hospital to railway station. எங்க போறான்? ஹாஸ்பிட்டல்ல இருந்து railway station போறான். And from railway station to airport, find the shortest distance he covered to reach his distance. எங்க இருந்து எங்க போனோம்? ஹாஸ்பிட்டல்ல இருந்து railway station, அதுக்கப்புறம் railway stationல இருந்து airport போகணும். First எங்க இருக்குது? hospital. Jack goes from hospital to railway station. hospital எங்க இருக்கு? இங்க இருக்கு hospital. hospital இருந்து எங்க போறது? railway station. அப்போ இங்க இருந்து இங்க போனோம்னா 3 kilometers. இதானே? அடுத்தது railway stationல இருந்து ஏர்போர்ட் போகணும். இங்க 6 இருக்கு. 6 kilometers இருக்கா? இங்க வந்து இப்படி போனோம்னா அப்ப 6 plus 3 9 kilometers. வேற ஏதாவது ஷார்ட் ரூட் இருக்கான்னு பாக்குறோம். வேற எங்கேயும் போக முடியாது. ஏன்னா இப்ப ஸ்ட்ரைட்டாவும் போலாம். அதுவும் 9 kilometers தான். ஆனா அவன் எங்க வந்துட்டு போகணும்? ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஏர்போர்ட் போகணும். ஓகேவா? அப்ப இதுதான் அவனுக்கு ஷார்ட். இப்படியே கூட போலாம். இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்படி போய் இப்படி சுத்தி வந்தா அது டிஸ்டன்ஸ் வந்து அதிகம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் 3 kilometers, ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஏர்போர்ட் 6 kilometers. ஈஸியா வந்துடலாம். 6 plus 3 9. ஆப்ஷன் சி. 9 kilometers ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஒரே டிஸ்டன்ஸ் தான். நேரா அப்படி வந்தோம்னா ஒரே ரூட் 9 kilometers. அதுதான் ஷார்ட். ஓகேவா? ஏன்னா இவன் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு தான் ஏர்போர்ட் போகணும். மற்றதுக்குலாம் போனாலும் எங்க போனாலும் திரும்பி இங்க வந்துட்டு தான் அவன் ஏர்போர்ட் போகணும். அதனால இதுதான் வந்து ஷார்டஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Arrange the following objects in the order of their length from the smallest to longest. அதோட லென்த் வந்து ஸ்மால்ல இருந்து லாங்குக்கு போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்மாலோட லென்த் எது? பென்சில். செகண்ட் எது? புக். தேர்டு the டேபிள். அடுத்து டோர். அப்ப ஏ சி பி டி. ஆப்ஷன் சி அந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கா? ACBD. ஓகே. அடுத்தது which of the following is in the ascending order? இதுல வந்து மீட்டர் ஒரே இதுல கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்ப சின்ன மெஷர்மெண்ட்ல தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்ப ஈஸியா இருக்கும் நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல பண்றதுக்கு. என்ன பண்ணணும்? அசெண்டிங் ஆர்டர். 2 மீட்டர். 2 மீட்டர்னா எவ்வளவு சென்டிமீட்டர்? 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். ஓகேவா? 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம சென்டிமீட்டர்ல மாத்திக்கலாம். அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்ப 2 மீட்டர்னா 200 சென்டிமீட்டர். இது எவ்வளோ?
இது வந்து 200 சென்டிமீட்டர். மற்றதெல்லாம் சென்டிமீட்டர்ல சேமா இருக்கா? அப்ப நம்ம அசெண்டிங் ஆர்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து இதை மாத்துவோம். இதுவும் 200 சென்டிமீட்டர். இது 300 சென்டிமீட்டர்ல இருக்கு. இதுவும் 200 சென்டிமீட்டர். இதுவும் 2 மீட்டர்னா 200 சென்டிமீட்டர். இப்போ இது அசெண்டிங் ஆர்டர்ல மாத்த போறோம். 200 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர், 300 சென்டிமீட்டர். அசெண்டிங்ல இருக்கா? ராங். 200 இருக்கு, அதுக்கப்புறம் 100 இருக்கு. அதனால இது வராது. இது என்னது? 100 சென்டிமீட்டர், 200 சென்டிமீட்டர், 300. அசெண்டிங்ல இருக்கா? ஸ்மால்ல இருந்து பிக் போகுது இல்ல, அதானே அசெண்டிங். அப்ப இது கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 200, 300, 100. கரெக்டா இல்ல. 300, 100, 200. இது ஒரு ராங். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மீட்டரை வந்து சென்டிமீட்டரா மாத்தணும். 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். இப்ப 2 மீட்டர்னா 200 சென்டிமீட்டரா? 2 மீட்டர்ங்கிற இடத்துல 200 மாத்திக்கோங்க. 200 சென்டிமீட்டர். அப்ப எது கரெக்டா அசெண்டிங் ஆர்டர்ல வருது? 100 சென்டிமீட்டர், 200 சென்டிமீட்டர், 300. இதெல்லாம் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வரல, மாத்தி வருது. 200 வருது, 100 வருது, 300 ராங். 200, 300, 100 ராங். 300, 100, 200 வருது, இதுவும் ராங். இதுதான் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல கரெக்டா வருது. ஓகேவா? அடுத்தது which is the longest cone? இதுல எது லாங்கா இருக்கு? P தானே. ஆன்சர் ஆப்ஷன் P. ஆப்ஷன் ஏல P இருக்கு. அப்போ அடுத்தது which is the longest coneனா P தான் வந்து லாங். அடுத்த கொஸ்டின். A glass can hold 10 ml of water and a mug can hold as much water as 5 such glasses. Find the capacity of the mug. 5 such glasses. ஒரு கிளாஸ்ல வந்து 10 ml இருக்குது. A glass can hold 10 ml இருக்கு. இந்த மக்ல வந்து 5 glasses வாட்டர் வந்து இதுல வந்து இப்போ ஊத்தலாம். ஓகேவா? ஒரு கிளாஸ்ல எவ்வளவு வாட்டர் இருக்கு? 10 ml இருக்குது. இதுல எத்தனை ஜக்குல வந்து எவ்வளவு வாட்டர் கொள்ளலாம்? இந்த இதே போல 5 glasses வாட்டர் வந்து இதுக்குள்ள ஊத்தலாம். ஓகேவா? இப்போ ஒரு 10 ml, இது ஒரு 10 ml. ஏன் மவுஸ் ஆடிட்டே இருக்கு? காட்டாத. 10 ml. அப்ப என்ன சொல்லிருக்காங்க? 5. அப்போ 5 10 ml. இந்த ஜக்கோட இப்ப ஃபைண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் த மக் கேட்டிருக்காங்க. இந்த மக்கோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த மக்ல வந்து 5 glasses ஆஃப் வாட்டர் வந்து இதுல ஊத்தலாம். ஒவ்வொரு கிளாஸ்லயும் எவ்வளவு இருக்கு? 10 ml. இதுல 10 ml இருக்கு, இதுல 10 ml இருக்கு, இதுல ஒரு 10 ml இருக்கு, இதுல ஒரு 10 ml, இதுல ஒரு 10 ml. அப்ப எத்தனை 10 ml இருக்கு? 5 10 mlனா இங்க எவ்வளவு ml வரும்? 50 ml தானே? 5 10 50. அப்ப இந்த ஜக்குல எவ்வளவு வாட்டர் இருக்கும்? மவுஸ் ஆட்டாத. 50 ml இருக்கும். ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 50 ml. இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? ஒரு கிளாஸ்ல வந்து 10 ml வாட்டர் வந்து கெப்பாசிட்டி இருக்கு. இந்த ஜக்குல எவ்வளவு வாட்டர் வந்து இதோட டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளவு? இந்த ஜக்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு கேக்குறாங்க. இதுல வந்து 5 glasses ஆஃப் வாட்டர் வந்து இதுல வந்து ஊத்த முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஒவ்வொரு 10 ml